ஹாய் ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷுவேட் யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா RC200 22 எடிஷன், அதாவது 2022 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதோட வீடியோ தான். அண்ட் இந்த ஸ்பைடு வீடியோ அதை பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து ஆல்ரெடி மேக்ஸ் அபவுட் இந்தியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க அண்ட் பார்த்தவங்களுக்கும் என்ன வண்டி இது அப்படின்னு ஒரு கிளியர் ப்ரீஃப் விஷன் தரதுக்காக தான் இந்த வீடியோ தமிழில் போட்டிருக்கோம் நம்ம. ஏன்னா நிறைய பேர் வந்து அது லாங்குவேஜில் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஸோ நம்ம தமிழில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக தரணும். R15 E4 அதை பற்றியும் போட்டிருப்போம், போய் பாருங்கள். அப்கமிங் பைக்ஸில் போட்டிருப்போம் R15 E4ஓட எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் இப்போ 2022 வந்து பார்த்திங்கன்னா RC200 புது ஜென்ரேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து பழைய ஜென்ரேஷன் இருக்காதுன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஓல்டு எடிஷன், அதாவது 2 ப்ரொஜெக்டர் வச்ச எடிஷன் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. KTM RC200 அண்ட் RC300 ரெண்டுமே 2 பல்ப்ஸ் வச்சது, அதாவது 2 ப்ரொஜெக்டர் வச்ச 2 ஐஸ் வச்ச ஜென்ரேஷன் ஸ்டாப் ஆகி சிங்கிள் டூமா, அதாவது டியூக் 200 அண்ட் தென் டியூக் 390 வர மாதிரியே தான் அதே மாடல் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இந்த மாடல். அண்ட் ஸோ இப்போ புதுசாக மாடலில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து ஹெட்லைட்ஸ் அண்ட் டெய்லைட்ஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பின்னாடி அந்த ஷார்ப் ஃபினிஷ், ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் சிங்கிள் டூம் ஹெட்லைட் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் பேக்கில் வந்து சீட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வந்திருக்காங்க பேக் சீட்டு. அண்ட் தென் இந்த வண்டியோட கிளிப்பான் இன்னுமே கொஞ்சம் வந்து டவுன் பண்ணியிருக்காங்க, கிளிப்பான ஓல்டு மாடலோட. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்டிவ்னஸ் ஷார்ட் ரைட்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்பைடு வீடியோ டெஸ்ட் வெஹிக்கிள், அந்த கலர் பார்த்தாலே தெரியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபேரிங் கொஞ்சம் இது விங்லெட்லாம் போட்டிருக்க வண்டியில். அண்ட் வண்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். இது ஃபேரிங் போட் எல்லாமே வந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி தான் இருக்கும். பட் பவரில் எந்த சேஞ்சஸும் இல்லை, சேம் பவர் தான் வண்டி பார்த்தீங்கன்னா. அண்ட் தென் சீட் கம்ஃபர்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக தந்துருக்காங்க, ஸ்ப்ளிட் சீட். அண்ட் ஓல்டு எடிஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அப்படியே ஒரு டிசைனாக ஒரு பிளாக் கலர் பீஸாகவே, இது பார்த்தீங்கன்னா R15 மாதிரி தனியாக தந்துருக்காங்க. அண்ட் தென் இந்த வண்டியில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஏற்றிடுவாங்க கண்டிப்பாக. வந்து இப்போயே 2 lakhsக்கு மேலே வருது. RC200 2.15 2,20,000 பக்கம் வந்து நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ புது மாடல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக் இருக்கும். ஆனால் வந்து ஆலோஜன் பல்ப்ஸும் தந்துருக்காங்க, LED பல்ப்ஸ் இல்லை, அது மைனஸ். ஓல்டுலேயும் பார்த்தீங்கன்னா 2 லென்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆலோஜன் தான், LED கிடையாது. RC300 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு LED வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்யூச்சரில் பேசுவோம். இந்த RC200 நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்லைட் மட்டும் மாற்றிட்டாங்க. பவர் அதே தான், ஓல்டுக்கும் புதுசுக்கும் அதே பவர் தான். அண்ட் இதில் ஏரோடைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி தரதுக்கு எதிர்பார்க்கலாம் நம்ம. கிளிப்பான்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல்லாகவே பின்னாடி சீட்டு எல்லாமே ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேனிங் அந்தளவுக்கு ஏரோடைனமிக்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டி இது ஹக்கர் இருக்குது, பின்னாடி டயர் ஹக்கர். இண்டிகேட்டர் எல்லாம் அதே தான். ஃப்ரண்ட்டில் இண்டிகேட்டர் பற்றி பேசணும். மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் மிரர்ஸ் கிடையாது. ஓல்டு RC200 பார்த்தீங்கன்னா கண்ணாடியிலே வந்து சைடு மிரர்ஸில் இண்டிகேட் பண்ணுறோம். இதில் அப்படி இல்லை பாருங்கள், இது ஹெட்லைட்டுக்கு மேலே லெஃப்ட்டில் ரைட்டில் தனித்தனியாக வருது. அண்ட் இதுதான் 390 கைஸ். 390 டோட்டலாகவே மாடிஃபை பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது செப்பரேட் வீடியோவில் போடுவோம். அண்ட் 200 இப்போ இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வித்தியாசமாக இருக்குது. அதாவது கண்ணாடியிலையும் இல்லை, ஃபேரிங்கில் தனியாகவும் இல்லை. அது பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டுக்கு மேலே அங்கேயே அந்த விண்ட்ஷீல்டு பக்கத்துலேயே வருது. ஸோ யூனிக் ஃபீச்சர் தான், அது கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் 200 RC200க்கு. அண்ட் இந்த வண்டியோட ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா எனக்கு ஹெட்லைட் தவிர மற்ற எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும். எக்ஸாஸ்ட் 100 பள்ளி தான் RC200ல், 390 தான் வெளியே வருது. அண்ட் இது அதே மாதிரி தான் இதில் டியூவல் சேனல் ABS வந்துடும். அண்ட் ஸோ இந்த பிரேக்கிங்கில் நோ இஷ்யூஸ், வைப்ரேட் பிரேக்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சிங்கிள் டிஸ்க் டியூவல் சேனல் ABS. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து வண்டியோட பவர் பார்த்திங்கன்னா அதே 25 hours போக இருக்கும், 19 Nm ஆஃப் டார்க். ஸோ வந்து நோ சேஞ்சஸ் இன் பவர் தான் சொல்ல முடியும். அண்ட் ஸோ தென் இந்த வண்டியை பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர்ஸ் சொன்னேன்ல, பாருங்கள் இந்த வீடியோவில் இண்டிகேட்டர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ரைட் சைடில் அதில் பிளிங்க் ஆகும் தெரியுதா, அந்த இது ஹெட்லைட்டு பக்கத்தில் ரைட் சைடில் இருக்குது இண்டிகேட்டர்ஸ். அண்ட் ஸோ தென் வண்டியில் மற்ற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதே தான் உங்களுக்கு. சீட் ஹைட்டு, டயர் ஹைட்டு, டயர் 150/60 தான் பின்னாடி, ஃப்ரண்ட்டில் 110/70. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே பவரு. அண்ட் தென் இண்டிகேட்டர்ஸு பேக்கில் பார்த்தீங்கன்னா LED சிப்பு தான் KTMல பார்த்தீங்கன்னா. அண்ட் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா RC300 அதை பற்றி பார்ப்போம். 200 உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு ஆளில் படுங்க மக்களே. ஷேரிங் இஸ் கேரிங். நம்ம நெக்ஸ்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2 to 3 days லாக்டவுன் இல்லாட்டி நம்ம மீட்டப் வச்சுருவோம்.
ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வாங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டில் மீட்டப்போட டைமிங் அண்ட் வென்யூ எல்லாமே சொல்லுவோம். அதில் தான் கிவ் அவே ஈவெண்ட்டும் நடக்கும். அண்ட் தென் இதாங்க RC200 அண்ட் ஸோ TFT இன்னும் செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். இதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. 390 ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்குது. எல்லாத்தையும் பற்றி பேசுவோம் மக்களே. அண்ட் ஸோ இதான் பார்த்துக்கோங்க. லீக்கட் இமேஜஸ் இது வரைக்கும். அண்ட் ஸோ வந்து ஒரு குட் டெக்கல், அந்த ஃபினிஷ், அந்த கிராஃபிக்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் ஹெட்லைட்டில் எனக்கு காம்ப்ரமைஸ் ஆகலை. ஓல்டு தான் சூப்பர்.